ஸோ வி ஹாவ் டு எம்ப்ரேஸ் the 50% of the negative qualities also within us. ஸோ நமக்குள்ளேயும் எல்லா கெட்ட குவாலிட்டியும் இருக்கு. ஆனா நான் வந்து அதை நல்லதுக்கு தான் பயன்படுத்துவேன், கெட்டதுக்கு பயன்படுத்த மாட்டேன் அப்படின்ற ஸ்டேட்டை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா நமக்கு எதிராக வரவங்க எல்லாருமே 50% நல்ல குவாலிட்டிஸோட வருவாங்க. நம்ம கிட்ட அந்த நல்ல குவாலிட்டிஸை மட்டும் பயன்படுத்துவாங்க. நம்ம கிட்ட அவங்க கிட்ட இருக்கிற கெட்ட குவாலிட்டிஸை நம்ம கிட்ட பயன்படுத்த மாட்டாங்க. ஸோ நம்மளும் நல்ல குவாலிட்டிஸை இவங்க கிட்ட பயன்படுத்துவோம். நம்மள்ட்ட இருக்கிற அந்த கெட்ட குவாலிட்டிஸை எப்போ நமக்கு சர்வைவலுக்கோ ஒரு டேஞ்சர் சுச்சுவேஷனுக்கோ இல்லை நம்மளை சேவ் பண்றதுக்கும் அந்த கெட்ட குவாலிட்டிஸ் தேவைப்படுதுன்னா அந்த டைம்ல நம்ம எடுத்துக்கணும். நான் யாருமே கொலை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றோம். கொசு அடிச்சா கொலை தானே. ஸோ அப்போ நம்ம வந்து சொல்றதுக்கும் செய்யறதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ நம்ம கிட்ட இருக்கிற 50% நெகட்டிவ் குவாலிட்டிஸை நம்மளை காப்பாற்றுறதுக்காக யூஸ் பண்ணிப்போம். நம்ம கிட்ட இருக்கிற நல்ல குவாலிட்டிஸை மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக யூஸ் பண்ணிப்போம் அப்படின்ற அவேர்னஸ்ல நம்ம உட்காரும் போது எதிராளியும் நம்ம கிட்ட நல்ல விஷயத்த மட்டும் ஷேர் பண்ணுவாங்க, செய்வாங்க. ஆப்போசிட் பர்சனும் வந்து கெட்ட குவாலிட்டிஸை நம்ம கிட்ட காமிக்க மாட்டாங்க, அவங்களோட சர்வைவலுக்கு அதை யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த கான்செப்ட் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா எல்லாருமே நல்லவங்களாவே நம்ம அட்ராக்ட் பண்ணலாம்.